அடுத்து இப்போது பொன்மேரி சிவன் டெம்பிள் போயின்னு இருக்கோம். நான் டக்குன்னு பொன்மேரி அப்படின்னோடனையும் சர்ச்சுன்னு நினச்சிட்டேன். பார்த்தா சிவன் கோயில். பக்கத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு வட்டக்கராலேருந்து. இது விலப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த டெம்பிள். ஆல்மோஸ்ட்டு 450 மீட்டர்ஸ் காட்டுது. வர வழியெல்லாம் ஏதோ ஒரு ரூட்டில் வந்தோம். அப்படியே வீடுங்கெல்லாம் பேலஸ் மாதிரி இருக்குது, பெருசாக. அந்த பேசேஜ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேசேஜ் அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோதான் இருந்தோம், இன்னர்ஸ் எல்லாம் வெளியே தான் காய போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். அதை வந்துட்டோம்பா பொன்மேரி சிவா டெம்பிள். அதான் லெஃப்ட்டு இங்கே பொன்மேரி சிவா டெம்பிள். வெளியே உண்டி அழகாக வச்சுருக்காங்க, துளசி மாடம் மாதிரி. பொன்மேரி சிவா டெம்பிள். உண்டி வச்சுருக்காங்களா வெளியவே? ஓ, துளசி செடி மாதிரி வெளியே வச்சுருக்காங்க ஸ்டீலில். டிரைவிங் கிரவுண்ட் இது கிரவுண்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதான் டைம் இல்லைன்னா அங்கே காணிக்க போட்டு அப்படியே போயிடலாம். அங்கே போட மறந்தவங்க வெளியிலையும் போடலாம் அர்த்தம். இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. உட்காந்துட்டோம். வந்து இங்கே சிவா டெம்பிள் பக்கத்தில் ஏதோ கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தாண்ட பின்னாடி ஒன்று நினச்சேன், பின்னாடி இல்லை, இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஏதோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, போய் பார்ப்போம். கடைசி பூஜைன்னு நினைக்கிறேன். ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. பொன்மேரி சிவா டெம்பிள் ஆச்சு, தரிசனம் ஆச்சு. இப்போது கிளம்ப வேண்டியது தான். இன்னொன்று மேஜராக என்ன பார்த்தோன்னா, எல்லாம் இந்த டாப் இந்த ஒரு 4-5 கோயிலுன்னு பார்த்ததுல ஒரு காமனாக ரைட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் கோயிலில் ஒரு சிவன் வச்சுருக்காங்க. அப்புறம் லெஃப்டில் அதுதான் கோயிலுக்கு அட்டாச்சாக சின்னதாக இது விநாயகர் வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு என்னமோ கவனிச்சோமே, அந்த கோயிலில் வந்து வாகனம் வந்து ஆணையை வச்சுருந்தாங்க. ஆனையா. அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் நல்லா இருந்துச்சு அந்த அம்மன் கோயிலில் கூட. இங்கே கூட ஏதோ சின்ன பெயிண்டிங்ஸு நல்லா இருக்குது. எல்லாம் பழசாயிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ க்ளீனாக தெரியல. அந்த அம்மன் கோயிலில் நல்லா தெரிஞ்சிச்சு. பரசுராமர் ஏதோ இவ்வளோ பெரிய தாடி வச்சுன்னு ஏதோ நல்லா இருந்துச்சு பெயிண்டிங்ஸ் எல்லாம். அம்மன் கோயில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சிவன் கோயிலில் இப்போ நம்ம போகிறப்பவே ஏதோ ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுருந்தாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ லாஸ்ட் பூஜை போல். அதுக்கப்புறம் ஐயர் வெளியே வந்துட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஆச்சு.